Hello everyone, welcome back to my channel. If first time varingna, welcome to my channel. Easy English with Surya Johnson. இன்னைக்கு நாம பார்க்க போறது 10 most common English sentences for talking to kids. நம்ம ஏற்கனவே part 1, part 2 பார்த்திருக்கோம். சின்ன பிள்ளைங்க கிட்ட நம்ம எப்படி இங்கிலீஷ்ல பேசுறது, காமனான சிம்பிள் சென்டென்ஸ் யூஸ் பண்ணி பிள்ளைங்க கிட்ட எப்படி பேசுறது சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதோட லாஸ்ட் part 3ல வந்து நீங்க நம்ம 10 காமன் சென்டென்சஸ் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம். நீங்கள் ஏற்கனவே இந்த part 1 and part 2 வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் இப்போ இந்த தேர்ட் பார்ட்டையும் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ பிள்ளைங்க எதுக்கு அடம் பிடிக்கிறாங்கன்னா அப்புறம் கேட்போம்ல, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்போம்லே. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, வாட் டு யூ நீட், வாட் டு யூ நீட், வாட் டு யூ நீட். ஜென்ரலாக பிள்ளைங்கிட்ட ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்குறது கூட வாட் டு யூ நீட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்புறம் சில நேரத்தில் பிள்ளைங்க ஏதாச்சும் கொஞ்சம் டல்லாக டயர்டாக இருந்தாங்கன்னா நம்ம கேட்போம்ல, என்னாச்சு, என்ன ஃபீல் பண்ணுற, எப்படி இருக்க அப்படின்னு கேட்போம் இல்லையா. அது எப்படி கேட்கலான்னா, ஹவ் ஆர் யூ ஃபீலிங், ஹவ் ஆர் யூ ஃபீலிங், ஹவ் ஆர் யூ ஃபீலிங். அப்புறம் சடனாக பிள்ளைங்க ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா நம்ம கேட்போம்ல, உனக்கு இப்போ ஓகேயா இருக்கியா, நல்லா இருக்கியா, சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்போம் இல்லையா. அது எப்படி சொல்லலாம்னா, ஆர் யூ ஓகே, ஆர் யூ ஓகே, ஆர் யூ ஓகே, ஆர் யூ ஓகே நாவ், இப்போ சரியாக இருக்கியா, இப்போ ஓகேயா அப்படின்னு கேட்போம்ல, அப்படி கேட்கலாம். ஆர் யூ ஓகே. இப்போ பிள்ளைங்க படிக்கிறதுக்கோ இல்லை மற்ற காரியத்துக்கு ஏதாச்சும் நமக்கு உதவி வேணுமான்னு கேட்போம். உனக்கு உதவி வேணுமா அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலான்னா, டு யூ நீட் ஹெல்ப், உனக்கு உதவி வேணுமா, டு யூ நீட் ஹெல்ப், டு யூ நீட் ஹெல்ப். அப்புறம் சின்ன பிள்ளைங்களாம் ஏதாச்சும் சின்ன அச்சீவ் பண்ணால சின்ன சாதிச்சாலே சொல்லுவோம்ல, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ட்டு. அது எப்படி சொல்லணும்னா, ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ, ஐ ஆம், அது கான்ட்ராக்ட் பண்ணி ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ, ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. நெக்ஸ்ட்டு சின்ன பிள்ளைங்க ஏதாவது ட்ரை பண்ணுறாங்க இல்லை ஏதாவது காம்படிஷனில் ஏதாவது காம்பீட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சின்ன விஷயமா இருந்தால் கூட உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணுவோம்லே. அது எப்படி சொல்லலாம்னா, யூ கேன் டூ இட், யூ கேன் டூ இட், யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி அவங்க என்கரேஜ் பண்ணலாம். உன்னால் முடியும், யூ கேன் டூ இட். நெக்ஸ்ட் நம்ம பிள்ளைங்களை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுவோம் இல்லையா. ஐ லவ் யூ, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சிம்பிள் சென்டென்ஸ். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. அப்புறம் பிள்ளைங்க கூட நம்ம விளையாடலாம் அப்படி சொல்லுவோம் இல்லையா, சேர்ந்து விளையாடுறதுக்கு. லெட்ஸ் ப்ளே, லெட் அஸ் ப்ளே, அதோட கான்ட்ராக்ஷன் லெட்ஸ் ப்ளே, லெட்ஸ் ப்ளே. நெக்ஸ்ட்டு இப்போ தூங்குகிற டைம் ஆகிடுச்சு, வா தூங்க போகலாம் அப்படி சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி சொல்லலாம்னா, இட்ஸ் பெட் டைம், இட் இஸ், அதோட கான்ட்ராக்ஷன் இட்ஸ் பெட் டைம், இட்ஸ் பெட் டைம். இது இன்னொரு விதமாக சொல்லலாம், டைம் ஃபார் பெட், டைம் ஃபார் பெட், இட்ஸ் பெட் டைம், இல்லைன்னா டைம் ஃபார் பெட், இல்லைன்னா டைம் டு ஸ்லீப் அப்படி கூட சொல்லலாம். அப்புறம் கடைசியாக பிள்ளைங்க தூங்கும்போது ஸ்வீட் ட்ரீம்ஸ், நல்ல கனவு வரணும் அப்படின்னு நம்ம தமிழில் எப்படி சொல்ல மாட்டோம். பட் நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னா, ஸ்வீட் ட்ரீம்ஸ், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படி சொல்லலாம். அவ்வளோதான். நம்ம ஈஸியாக 50 சென்டென்சஸ் நம்ம 3 பார்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல் 20 சென்டென்சஸ் கற்றுக்கிட்டாச்சு. இந்த பார்ட் 3ல் நம்ம 10 மோர் சென்டென்ஸ் கற்றுக்கிட்டாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் நல்லா பேச கற்றுக்கணுன்னா நான் கேட்குறது மட்டும் இல்லை, நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட் பண்ணி அதை ப்ரொனன்சியேஷனாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா எல்லா வீடியோ போல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ நம்ம கேட்குறது மட்டும் இல்லாத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னிலேருந்து நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கப்புள் ஆஃப் சென்டென்ஸ், 2-3 சென்டென்ஸ் சேர்த்து வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை எழுதி வச்சுக்கோங்க. அது அப்படியே நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு ஹேபிச்சுவல் ஆகிடும். உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் இங்கிலீஷ் பேச கற்றுப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் புது சினாரியோஸில் புது சென்டென்சஸ் நம்ம நிறைய கற்றுக்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. See you next time.